ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற பால்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து பசுக்களை பால் கறந்து கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு பால் கொடுத்து விற்று வந்தான். ஆரம்பத்தில் அவன் மிகவும் நேர்மையானவன். மக்கள் அவனை நம்பிக்கை வைத்து பால் வாங்கினர். ஒரு நாள் ராமுவுக்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற பேராசை தோன்றியது. நான் கொஞ்சம் தண்ணீர் கலந்து பால் கொடுத்தால் யாருக்கு தெரியும், யாருக்கு தெரிய போகின்றது? எனக்கு நல்ல லாபம்தானே, எனக்கு லாபம் அதிகமாகும் என்று அவன் நினைத்தான். அன்றிலிருந்து அவன் பாலில் தண்ணீர் கலக்கத் தொடங்கினான். சில நாட்களில் அவனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் கிராமத்து குழந்தைகள் பால் குடித்ததும் வயிற்று வலி ஏற்பட்டது. பெற்றோர்கள் கோபமாக ராமுவிடம் வந்து கேட்டார்கள். ராமு முதலில் மறுத்தாள். ஆனால் ஒரு சிறுவன், அண்ணா, பால் சுவை மாறி இருக்கிறது என்று சொன்னான். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அனைவரும் ராமுவின் ஏமாற்றத்தை அறிந்தார்கள். கிராம மக்கள் ராமுவிடம் இருந்து பால் வாங்குவதை நிறுத்தினர். அவனுக்கு வருமானம் குறைந்தது. பசுக்களுக்கு தீவனம் போல் வாங்க முடியாமல் அவன் கஷ்டப்பட்டான். அப்போதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான். பேராசை காரணமாக நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று வருந்தினான். அவன் கிராம மக்களிடம் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் தூய பால் மட்டுமே விற்பேன் என்று உறுதியளித்தான். சில காலம் கழித்து மக்கள் மீண்டும் அவனை நம்பத் தொடங்கினர். நீதி. பேராசை நம்மை உயர்த்தாது, நன்மையே நம்மை நிலைத்த வெற்றிக்கு கொண்டு செல்லும்.